உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறு மொழியை ஆய்ந்து கவனித்தார். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் என்பது வரையறை செய்தான். அந்த வரையறைகளை இலக்கணம் எனப்படும். இலக்கண வகைகள் 5: எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவது எழுத்து எனப்படுகிறது. உயிர்மை, ஆயிரம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிரெழுத்துகளும் ஒன்றோடு ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய் எழுத்து ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும். ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. புள்ளி, முப்பால் புள்ளி, தனிநிலை என்று வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. எனக்கு முன் ஒரு குறியீட்டையும் எனக்கு பின் ஒரு வல்லின ஒரு மழையத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனித்தியங்காது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மையையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்தார். இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? நல்லா தெரியுமே சரணி. இன்னைக்கு ஜூலை 15 கர்ம வீரர் காமராசர் பிறந்த நாள். சரியா சொன்ன. காமராசர் எளிமைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டா இருந்தவராச்சே. அது மட்டுமா, கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர் போன்ற பெயர்களால தமிழ்நாட்டு மக்களால போற்றப்பட்டவராச்சே. அதோடு இன்னொன்னையும் முக்கியமா சொல்லணும். பாமர மக்கள் மத்தியில் இருந்து உயர்ந்த மகத்தான மனிதரும் இவர்தானே. அழகா சொன்ன. காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் தான் விருதுநகர்ல பிறந்தாரு. இவர் 18 வயசு இருக்கும் போதே காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து காலப்போக்கில் ஒரு கிங் மேக்கராக இருந்தாரு. 1954ஆம் வருஷத்திலிருந்து 1963ஆம் வருஷம் வரை இவர் 9 வருஷம் தமிழ்நாடு முதலமைச்சராக பணியாற்றி இருக்காரு. ஆமாமா, இவர் முதலமைச்சரா இருந்த காலத்துல தமிழ்நாட்டுல ஒரு சர்க்கரை ஆலை கூட இல்லை. அப்பதான் இவர் தமிழ்நாட்டுல சர்க்கரை ஆலைகளை உருவாக்கணும்னு முடிவெடுத்து அதை செயல்படுத்தியும் காட்டினாரு. எந்த சொத்தும் இல்லாதவனுக்கு கல்விய சொத்தா வழங்கி வாழ்க்கையில முன்னேற்றணும்னு தான் அரசு பள்ளிகள்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து வறுமையில இருக்கிற குழந்தைகள் கல்வி கற்க வழிவகையும் செய்தார். இதை மட்டுமா செய்தாரு? விவசாயம், கல்வி, தொழில் வளர்ச்சி போன்ற பல துறைகளிலும் முன்னேற்றத்தை கொண்டு வந்தாரு. மணிமுத்தாறு அணை, சாத்தனூர் அணை, அமராவதி அணை, புள்ளம்பாடி அணை, வைகை அணை போன்ற பல அணைகளை கட்டி நீர் நிரப்பி நீர் மேலாண்மையும் சாதித்து காட்டினாரே. அதனாலதானே காமராசர் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, காமராசர் ஆட்சி கரைபடியாத ஆட்சி, காமராசர் ஆட்சி பொற்கால ஆட்சி, காமராசர் ஆட்சி ஊழலற்ற ஆட்சி, இப்படிப்பட்ட புகழுரைகள் தானே இன்னைக்கும் நம்ம அரசியல் மேடைகள்ல கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு தர்ஷினி, காமராசர் நடத்திய ஆட்சி என்பது இன்னைக்கு வரைக்கும் கனவாதானே இருக்கு. அடிப்படை வசதிகள் கூட பெருசா இல்லாத ஒரு மனுஷன் உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாருன்னா அது நம்ம பெருந்தலைவர் காமராசராக தானே இருக்க முடியும். இப்படி சகாப்தமா வாழ்ந்த நம்ம காமராசர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காலமானார். இப்படிப்பட்ட புகழ்மிக்க நமது காமராசர் அவர்களுக்கு 1976ஆம் ஆண்டு இந்தியாவின் உயரிய குடிமகன் என்ற விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவ்வாறு நம் கர்ம வீரர் காமராசரை போல நாமும் எளிமையின் சிகரமாய், நேர்மையின் மறுரூபமாய், கல்வியின் சிறப்புகளை அறிந்தவர்களாய் இருந்து நாமும்
அப்படித்தான் ஆடுகிறார். பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவற்றை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்களாகும். செயலை வினை என்றும் குறிப்பர். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை வினைமுற்று என்பர். எடுத்துக்காட்டு: மலர்விழி எழுதினான், கண்ணன் படித்தான். வினைமுற்று 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இருவகை. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் 6 முதன்மையானவையாகும். இவை 6 வெளிப்படைமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும். எடுத்துக்காட்டு: மாணவி கட்டுரை எழுதினார். செய்பவர் மாணவி, கருவி தாளும் எழுதுகோலும், நிலம் பள்ளி, காலம் இறந்த காலம், செய்பொருள் கட்டுரை, செயல் எழுதுதல். குறிப்பு வினைமுற்று பொருள், இடம், காலம், சீனை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். பொருள், பொன்னன், இடம், தென்னாட்டா, காலம், ஆதிரையன், சினை, கண்ணன், பண்பு, கரியன், தொழில். எழுத்தன். ஏதன் வினைமுற்று பாடம் படி கடுக்குவோம். இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கண்டறிகின்றன. இவ்வாறு தனக்கு முன்ன உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏதும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இருவகையில் வரும். எடுத்துக்காட்டு: எழுது ஒருமை, எழுதுமின் பன்மை. பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு. வாழ்த்தல், வைத்தல், விதித்தல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். இவ்வினைமுற்று இரு திணைகளையும் உயிர்திணை, அஃறிணை 5 பால்களையும் ஆண்பால், பெண்பால், பலவின்பால், ஒன்றெண்பால் 3 இடங்களில் தன்மை, முன்னிலை, படற்கை போன்ற இடங்களில் வரும். நன்றி. பலர் உள்ளனர். அதில் ஒருவரான பாரதியாரின் பாடலுக்கு நடனமாட வருகின்றனர் நம் 8ஆம் வகுப்பு மாணவிகள். நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பில் தயவன் வலியும் வலி தலைய தீயும் தீ புரண்டிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்துக்கு இயற்கை என்னும் புறநானூறு. இந்த உலகம் பஞ்சபூதங்களின் செயற்கையானது என்று கூறுகிறது. இதே விளக்கத்தை தான் தொல்காப்பியரோ நிலம் நீர் தீ வலி வீசும்போது ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்கிறார். இதோ நம் உலக மரபிற்கும் செயலுக்கும் உள்ள தொடர்பை நாம் அறிவோம். முதலாவதாக ஆகாயம்.
ஆகாயம். ஆகாயம் ஒளி என்னும் ஒரே குணத்துடன் தோன்றியது. ஆகாயம் தன்னில் வந்தடையும் அனைத்து சடப்பொருள்களுக்கும் இடமளிக்கும் தன்மை உள்ளது. ஆகாயம் மற்ற 4 பூதங்களான காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகிய 5ற்கும் முதன்மையாக தோன்றியது. காற்று ஒளி மற்றும் தொடு உணர்வு என்னும் 2 குணத்துடன் தோன்றியது. காற்றானது பிராணவாயு என்ற ஆக்சிஜனை தருகிறது. பொருட்களுக்கு உலர்த்தும் தன்மை கொண்டது. காற்றின் வடிவம் வட்டம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றனர். உலக உயிர்கள் அனைத்தும் சுவாசிக்க மிக முக்கியமாக காற்று இருக்கிறது. நெருப்பு, ஒளி, தொடு உணர்வு, உருவம் என 3 வடிவங்களை கொண்டது. நாம் ஏன் கடவுளை தீச்சுடரான விளக்கை கொண்டு பூஜிக்கிறோம் தெரியுமா? தீச்சுடரானது தேவர்களுடனும் முன்னோர்களுடனும் சென்றடைகிறது என்பது மரபு. ஒளி, தொடு உணர்வு, உருவம், சுவை எனும் 4 குணங்களை பெற்றது. நீரின் மற்றொரு குணம் பொருட்களை தூய்மை செய்வது. தாயை படித்தாலும் தண்ணீரை படிக்காதே என்று தாய்க்கு நிகராக வைத்து பேசப்படும் பூதமாகும். நிலம், ஒளி, தொடு உணர்வு, உருவம், சுவை இவற்றுடன் 5வதாக தோன்றியதே நிலம். வாசனை என்னும் சிறப்பு குணத்தை பெற்றது நிலம். உணவு, உடை, உறவிடம் என்ற அனைத்திற்கும் ஏற்ற ஒரு அமைவிடமாக நிலம் அமைகிறது. ஆஹா, அருமை அருமை. நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் தொல்காப்பியன். 2000 வருடங்களுக்கு முன்பே இலக்கணம் வகுத்தவன். யான் வகுத்த 5 பூதங்கள் பற்றிய செயலுக்கு அழகான விளக்கம் கொடுத்த இந்த மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக, கலப்புக்கும் நீயே கடலாகி நீ. எண்ணுவது முன்னையே, எழுதுவது முன்னையே, உண்ணுவது முன்னையே, உயிர்ப்பது முன்னையே, என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழன்னையே, உனக்கு என் முதல் வணக்கம். அவையருக்கும் என் வணக்கத்தை கூறி என் தமிழ் கவிதையை தொடங்குகிறேன். எங்கள் மொழி நல்ல மொழி, அன்னை சொல்லி தந்த மொழி, தாலாட்டில் கேட்ட மொழி, தமிழ் தாய் தந்த மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி, அன்பை போதிக்கும் அருமை மொழி, துன்பம் போக்கும் துடிப்பு மொழி, நன்மை விளைக்கும் செம்மொழி, உயிருடன் கலந்த மொழி, என்றும் இளமை மாறா மொழி, அழியா வர பெற்ற மொழி, அதுவே எங்கள் தாய்மொழி, அதுவே எங்கள் உயிரினும் மேலான செந்தமிழ் மொழி. உயிரெழுத்தை தொடங்கி மெய்யெழுத்தை கலந்து உயிர்மெழுத்தாக வார்த்தைகளை தொடுத்து செந்தேனாய் நிற்கும் செங்காந்தல் மலரை மணக்கும் செந்தமிழில் என் உரையை முடித்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மொழி என்னும் கருவறையில் மூத்த பிள்ளையால் பிறந்து பல நூற்றாண்டுகள் கடந்து வந்தாலும் பழமை மாறாது. மதுரமாய் இனிக்கும் பன்மை மொழியே. 1000 தடை வந்தாலும் அழிவில்லை அன்னையே, உமக்கு வாழ்க வாழ்க வாழ்க. இந்நன்னாளில் தமிழ் இலக்கியம் மற்றும் பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாள் விழாவுக்கு வருகை புரிந்து இவ்விழாவினை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் திருமதி ஏ தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு எங்கள் இதயம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து என் பள்ளியின் முன்னேற்றத்திற்காகவும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் அயராக உழைத்துக் கொண்டிருக்கும் என் பள்ளி தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய அருட்சகோதரி ஜெயமணி அவர்களுக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கல்வி பணியை சிறப்பாக ஆற்றி வரும் என் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.